நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவிக்கிறேன். இந்த ஆலோசனை நேரம் என்ற நிகழ்ச்சியின் வாயிலாக கர்த்தருடைய வார்த்தையை கேட்குறவங்க ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் தேவன் நம்மோடு பேசும்படியாய் நாம் எல்லாரும் அவனுடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நம்முடைய பரிசுத்த வார்த்தைகளை கேட்க நாங்கள் வந்திருக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, டிவி மூலமாக யூடியூப் வாயிலாக நம்முடைய வார்த்தையை கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா. அவங்களுடைய வேண்டுதல்களை, அவங்க மன விருப்பங்களை நீங்கள் நிறைவேற்றுங்க. அவங்களுடைய பாரங்களை, கவலைகளை நீங்கள் பொறுப்பெடுத்து அவங்க விரும்புகிற காரியங்களை, அற்புதங்களை செய்யுங்கப்பா. இந்த நாளிலும் கூட நம்முடைய வார்த்தையை மூலம் உங்கள் பிள்ளைகளோடு நீங்கள் பேசுங்க. பேசி கிறிஸ்து இயேசுவின் மேல் ஒவ்வொருத்தருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கட்டி எழுப்புங்கப்பா. நீர் அப்படி செய்வதற்காக நன்றி. அடியாளை மறைத்துக்கொள்ளும், நீர் மாத்திரம் வெளிப்படும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் தேவன் நம்மோடு பேசும்படியாய் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் அவருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். ஹல்லேலூயா. நம்ம தொடர்ந்து மலைப்பிரசங்கத்திலே தேவன் சொன்ன அந்த 8 பாக்கியவான்கள் என்ற அந்த வார்த்தைகளை ஒவ்வொன்றாக நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். அதிலே நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிற காரியத்தை கேட்டு அதுக்கு நாம் அர்ப்பணித்து கொண்டிருக்கிறோம். நம்மை கர்த்தர் உண்மையாகவே அந்த வார்த்தையின்படி நம்மை அர்ப்பணிக்கும்போது நம்மை அவர் பாக்கியவான்களாய் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் நம்மளை மாற்றுவார். அதாவது நாம் ஆசீர்வதியும் ஆண்டவரேன் என்று சொல்லி நாம் கேட்கிறதை விட நாம் ஆண்டுடைய வார்த்தையின்படி நடக்கும்போது நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாகவே நாம் மாற்றப்பட்டு விடுவோம். அதுதான் மேலான பாக்கியம். அதனால் அந்த வார்த்தைக்கு நேராக இன்னும் கூட நம்ம அர்ப்பணிப்போம். 9வது வசனம், சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். சமாதானம் பண்ணுகிறவர்கள் அப்படின்னா என்னென்னா, சமாதானம் உருவாக காரணமாக இருக்கிறவர்கள், சமாதானத்தை ஏற்படுத்துகிறவர்கள், உண்டாக்குகிறவர்கள், அவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள் சொல்கிறார். தேவனுடைய பிள்ளைகள் என்றால் சில்ட்ரன்ஸ் ஆஃப் காட், அதாவது குழந்தைகள், பிள்ளைகள். ஆனால் புத்திரர் என்று சொல்லும் போதே சன்ஸ் ஆஃப் காட். அப்போ ஒரு குழந்தையாய் இருப்பதற்கும் ஒரு புத்திரனாய், ஒரு குமாரனாய் வளர்ந்ததற்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது. அப்போ இப்போ நாம் குழந்தைகளாய் இருக்கிற ஆசீர்வாதத்தை விட குமாரர்களாய் வளர்ந்து ஆண்டவருக்குள்ளே வளர்ந்து அந்த ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும். அப்போ அதுக்கு தான் ஆண்டவர் சொல்கிறாரு, சமாதானம் பண்ணுகிறவர்களாய் நாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி. அப்போ சமாதானம் பண்ணுகிறதுனா எப்படி? நம்ம ஆண்டவர் தான் முதலாவது சமாதானக்காரனர். எல்லா காரியத்துக்குமே நமக்கு முன்மாதிரி நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான். இயேசு நம்முடைய சமாதானக்காரனர் என்று வேதம் சொல்லுகிறது. அவர்தான் உலகத்திலே சமாதானத்தை ஏற்படுத்த வந்தார், உலகத்தை சமாதானத்தை கொடுக்க வந்தார், சமாதானத்தை உண்டாக்க, சமாதானத்தை உருவாக்க அவரால் மட்டும்தான் முடியும். அப்போ அவருடைய பிள்ளைகளாகிய நாம் அவருடைய வழியில் செல்லும்போது மாத்திரம்தான் நாமும் சமாதானம் பண்ணுகிறவர்களாக காணப்பட முடியும். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் 12ஆம் வசனத்திலிருந்து 16ஆம் வசனம் வரைக்கும் சொல்லப்பட்ட வார்த்தையை நீங்கள் குறித்து கொள்ளுங்கள். நீங்கள் அதை வாசித்து பாருங்கள். அதில் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, முன்னே தூரமாக இருந்த நம்மை ஆண்டவருடைய இரத்தத்தினாலே அவருக்கு சமீபமாய் மாற்றினார். அதாவது முதலாவது தேவன் எப்படி சமாதானக்காரனராய் மாறினாராம், தேவனுக்கும் மனிதர்களாகிய நமக்கும் இடையில ஒரு பெரிய பிரிவினை வந்துருச்சு. எப்படி? பாவத்தினாலே. ஆதி மனிதனாகிய ஆதாமும் ஏவாளையும் உருவாக்கி அவங்க பாவம் செய்த போது, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனபோது என்ன நடந்துச்சு? சாத்தானால் வஞ்சிக்கப்பட்ட போது என்ன நடந்தது? மனுஷன் தேவனை விட்டு பிரிக்கப்பட்டான்.
தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையில் இந்த நல்ல ஒரு சமாதானமான அந்த உறவு பாதிக்கப்பட்டது, ஐக்கியம் பாதிக்கப்பட்டது. மனிதர்களாகி நாம் தேவனை விட்டு பிரிக்கப்பட்டோம், நாம் பாவிகளாய் மாறி போனோம், நாம் பாவத்தில் விழுந்து போனோம். ஆனால் அந்த மனிதனுக்கும் தேவனுக்கும் இடையிலே மீண்டும் அந்த பாவம் என்ற பிரிவினையாகிய பிரிவினையை அகற்றுவதற்காகத்தான் இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். ஹல்லேலூயா. அவருடைய சொந்த இரத்தத்தினாலே நாம் தேவனுக்கு தூரமாய் இருந்த நம்மை அவர் நம்முடைய பாவங்களுக்குரிய தண்டனையை ஏற்றுக்கொண்டு சமாதானத்தை உண்டு பண்ண ஆக்கினையை அவர் ஏற்றுக்கொண்டார் என்று வசனம் சொல்லுகிறது. ஏசாயா 53 அதிகாரம் 5 வசனத்தில் சொல்லியிருக்கு, நம்முடைய மீறுதலின் நிமித்தம் நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டார், அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ண ஆக்கினை அவர் மேல் வந்தது. நாம் செய்த பாவத்துக்குரிய எல்லா தண்டனையும் அவர் சுமந்து நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்மை தேவனோடு சமாதானப்படுத்தினார், பரிசுத்தமுள்ள தேவனோடு நம்மை ஐக்கியப்படுத்தினார். அதை யோசித்து பார்க்கும்போது அவருடைய அன்பு எத்தனை பெரியது. அதுதான் அதனால தான் அவர் பேர் சமாதானக்காரனர். அது மாத்திரம் இல்லை, ஆண்டவரை முதலாவது தேவன் பிதாவாகிய தேவனை தேவன் என்று யூதர்கள் மாத்திரம்தான் அறிந்திருந்தாங்க, இஸ்ரவேலர்கள் தான் அறிந்திருந்தாங்க. ஏன் அப்படின்னா முற்பிதாவாகிய ஆபிரகாமுக்கு தன்னை வெளிப்படுத்தி அவரை அவருடைய பிள்ளையாய் மாற்றி அவருடைய சந்ததியை தேவன் ஆசீர்வதித்து அவர்களுக்கு தன்னுடைய நியாயப்பிரமாணங்களை தேவன் மோசையின் மூலமாய் கொடுத்து அவர்களை ஒரு பரிசுத்தமுள்ள ஜனமாய் ஆண்டவர் உருவாக்கி கொண்டே வந்தார். அவர்கள் மத்தியில் தான் இயேசுவும் அந்த யூத வம்சத்தில் தான் இயேசுவும் பிறந்தார். ஆனால் இந்த யூதர்களுக்கும் உலகத்தில் இருக்கிற மற்ற மக்கள் எல்லாம் இந்த யூதர்கள் என்ன சொல்கிறாங்க? புறஜாதியார். அதாவது இந்த யூதர்கள் மாத்திரம்தான் தேவனை அறிந்தவர்கள், மற்றவர்கள் எல்லாரும் புறஜாதியார். மற்ற தேசங்களில் மற்ற இனத்தார், மற்ற மொழி பேசுகிற மக்கள் எல்லாரும் புறஜாதியார் என்று அழைக்கப்பட்டாங்க. இந்த யூதர்கள் தாங்களை மாத்திரம்தான் மேன்மையாய் நினைத்தார்கள், மீதி எல்லாரும் தீட்டுப்பட்டவர்கள் என்று தான் நினைத்தார்கள். அதனால தான் அவருடைய ஆலயத்துக்குள்ளே அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே யாரையுமே அனுமதிக்க முடியாது, யாரையுமே அனுமதிக்க மாட்டாங்க. இந்த பிரகாரத்தில் மாத்திரம்தான் எல்லா ஜனங்களும் நிற்க வேண்டும். அப்போ யூதர்களுக்கும் மற்ற உலகத்தில் இருக்கிற அத்தனை புறஜாதி மக்களாக இருக்கிற மற்ற எல்லா மக்களுக்கும் நடுவே ஒரு பெரிய பகை என்ற பிரிவினை, ஒரு சுவர் அடைக்கப்பட்டு இருந்தது. அந்த சுவரை தகர்க்கத்தான் இயேசு வந்தார். அதுதான் 14 வசனம் சொல்லியிருக்கு. எப்படி எனில் அவரே நம்முடைய சமாதானக்காரனராகி இரு திறத்தாரையும் ஒன்றாக்கி, யூதர்கள் இஸ்ரவேலர் யூதர்கள் என்ற கர்த்தருடைய ஜனங்கள் என்று சொல்லப்பட்ட அந்த மக்களையும் இன்னொரு திறத்தாராகிய நாமெல்லாம் புறஜாதிகள் என்று அழைக்கப்பட்டவங்க இந்தியர்களாகிய நாம், அப்போ புறஜாதியார் எல்லாரையும் ஒன்றாக ஒரே குடும்பமாக்கி பகையாய் 2 பேருக்கும் நடையில் நீ தீட்டுப்பட்டவன், நீ தேவனற்றவன், நீ எங்கள் வாக்குத்தத்தத்துக்கு சொந்தம் அல்லாதவன், நீ இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவன் என்று சொல்லப்பட்ட, நீ விருத்த சேதனம் இல்லாதவன் என்று சொல்லி யூதர்களாலும் இஸ்ரவேலர்களாலும் சொல்லப்பட்ட புறஜாதிகள் எல்லாரையும் ஒன்றாக்கி ஒரே குடும்பமாக இயேசுவை விசுவாசிக்கிற எல்லாரும் அவருடைய பிள்ளைகள். அவர் யூதனானாலும் சரி, அவன் கிரேக்கனானாலும், அவன் இந்தியனானாலும், அவன் அமெரிக்கனானாலும், ஏழையானாலும், பணக்காரனானாலும், யாராக இருந்தாலும் இயேசுவை விசுவாசிக்கிற எல்லாரும் அவருடைய பிள்ளைகள் என்று எல்லாரையும் ஒரே குடும்பமாக இயேசு ஆக்கினார். யூதர்கள் இதற்கென்று வைத்திருந்த நியாயப்பிரமாண சட்ட திட்டங்கள் எல்லாவற்றையும் இயேசு சாமி சிலுவையில் தன்னுடைய மாம்சத்தை பலியாய் கொடுத்து எல்லாத்தையும் அவர் ஒழித்து போட்டார். அதனால தான் அந்த தேவாலயத்தின் திரைச்சீலை மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே நம்ம நுழைய முடியாதபடிக்கு இருந்த அந்த திரைச்சீலை 2ஆக கிழிந்தது என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ இப்போ இயேசுவை விசுவாசிக்கிற எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறோம். அவங்க யாராக இருந்தாலும் சரி, அவரை விசுவாசிக்காதவர்கள் தான் புறஜாதிகள். அவரை உலகம் முழுவதில் அவங்க எந்த கருப்பர்களாக இருக்கலாம், வெள்ளையர்களாக இருக்கலாம், யாராண்டுமானாலும் இருக்கலாம். அப்போ ஆண்டவர் யூதர்களுக்கும் புறஜாதியாராக இருந்த அந்த உலகம் முழுவதும் இருக்கிற அவரால் சிருஷ்டிக்கப்பட்ட ஜனங்களுக்கும் இடையில் இருந்த பகையாகிய பிரிவினையாகிய நடுச்சுவரை தகர்த்து எல்லாருக்கும் இந்த சமாதானத்தை சுவிசேஷமாக சொல்லி, இயேசுவாகிய சமாதானத்தை எல்லாருக்கும் சொல்லி அவரை விசுவாசிக்கிறவர்களாய்
திரள் கூட்ட மக்களை அவருடைய குடும்பமாய் மாற்றினார். ஹல்லேலூயா. இப்படித்தான் ஆண்டவர் மனித குலத்திலே சமாதானத்தை உண்டு பண்ண வந்தார். அப்போ இயேசு தான் சமாதானக்காரனர். அப்போ ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் இயேசுவை விசுவாசிக்கிறீங்களா? நீங்கள் இயேசுவின் பிள்ளைகளாக இருக்கிறீங்களா? அப்போ நீங்களும் நானும் எவ்வளோ தூரத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தாலும், முகமே அறியாதவங்களாக இருந்தாலும், நம்ம எல்லாரும் இயேசுவின் இரத்தத்தால் ஒரே குடும்பமாக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் என்னுடைய பிள்ளைகள் என்பது உண்மையானால் நீங்களும் என்னை போலவே சமாதானம் பண்ணுகிறவர்களாய் வாழ வேண்டும். அதை தான் ஆண்டவர் சொல்கிறார். அப்போ தான் நீங்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவீர்கள், புத்திரர் எனப்படுவீர்கள். அப்போ நாமும் சமாதானத்தை உண்டு பண்ணுகிறவர்களா, சமாதானம் உண்டாவதற்கு காரணமானவர்களாய். நம்ம சமாதானத்தை உண்டாக்க முடியாது, ஆனால் அதற்கு தேவன் நம்மை பயன்படுத்துவதற்கு நாம் அதற்கு இடம் கொடுக்கிறவர்களாய் நாம் வாழணும்னு ஆண்டவர் சொல்கிறார். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்குது. 14:33, தேவன் கலகத்துக்கு தேவனாயிராமல் சமாதானத்துக்கு தேவனாயிருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் கலகத்துக்கு தேவனே அல்ல. ஒரு இடத்துல கலகம் உண்டாயிருக்குன்னா அது கர்த்தரால் உண்டாவதே கிடையாது. ஆனால் சமாதானத்துக்கு தான் தேவன் தேவனாயிருக்கிறார். அதை இந்த வசனத்தை எந்த சூழ்நிலையில் பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார் என்றால், தேவ பிள்ளைகள் அவருடைய பிள்ளைகள் கூடி வருகிற இடத்துல நாம் யாருமே கலகத்தை கொண்டு வருகிறவங்களாக இருக்கக்கூடாது. நாம் அந்த இடத்துல என்ன தவறுகள் நடந்தாலும் அதை நாம் பொறுமையோடு சகித்து சரியான ஒழுக்கத்தோடும் கட்டுப்பாடோடு நம்ம நடந்து அந்த இடத்துல சமாதானம் உண்டாவதற்கு காரணமாக தான் நம்ம இருக்கணுமே ஒழிய நம்ம கலகம் உண்டாவதற்கு காரணமாக இருக்கக்கூடாது. இன்றைக்கி நம்முடைய சபைகளில், நம்முடைய ஜபக்குழுக்களில் இல்லையா, ஊழியங்களுக்குள்ள எத்தனையோ சம்பவங்கள் நடக்கிறத நம்ம கேள்விப்படுறோம். அதுக்கு காரணம் என்ன? கலகத்தை உண்டாக்குவதற்கென்றே சில தேவ பிள்ளைகள் செயல்படும் போது அவர்களை சாத்தான் எடுத்து பயன்படுத்துகிறான். அது நிமித்தம் அந்த இடத்துல சமாதானம் கொலைக்கப்படுகிறது. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என்னுடைய பிள்ளைகள் என்பது உண்மையானால் நான் எப்படி தேவன் கலகத்துக்கு தேவனாயிராமல் சமாதானத்துக்கு அவர் தேவனாய் இருக்கிறபடினாலே நீங்களும் அந்த சமாதானம் உண்டாவதற்கு காரணமான பிள்ளைகளாகத்தான் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார். அடுத்து பார்த்தீங்கன்னா, சமாதானத்தை நான் உண்டு பண்ணுற பிள்ளைங்களாக இருக்கணும்னா முதலாவது நமக்குள்ள அந்த சமாதானம் நிரம்பி வழியணும். அப்படி தானே? சமாதானம் என்பது ஆண்டவர் சொல்கிறார், உலகம் கொடுக்க முடியாத சமாதானத்தை நான் உங்களுக்கு தரேன்னு சொல்கிறார். அது மாத்திரம் இல்லை, ஆவியின் கனி சமாதானம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம், அவருடைய ஆவினால் நிரப்பப்பட்டிருக்கிற நாம், அவருடைய வார்த்தையின்படி நடந்து 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 அந்த முழுமையான சமாதானத்தினால் நாம் நிரப்பப்பட்டவங்களாக இருந்தால் மட்டும்தான் நாம் சமாதானத்தை உண்டு பண்ணுகிறவர்களாய் நம்ம நிற்க முடியும். இல்லாவிட்டால் நம்மால் அந்த கட்டத்தில் செயல்படவே முடியாது. அப்போ உங்களுக்குள்ளே சமாதானம் இருக்கான்னு நீங்கள் யோசித்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் சமாதானம் இருக்குதா? அப்போ தான் நம்ம மூலமாய் மற்ற இடத்துக்குள்ளே, நம்முடைய குடும்பத்துக்குள்ளே, நம்முடைய சபைக்குள்ளே சமாதானம் உண்டாவதற்கு தேவன் நம்மை எடுத்து பயன்படுத்த முடியும். நம்ம சமாதானத்துக்கு காரணராகி ஆண்டுடைய பிள்ளைகளைப் போல நம்ம வாழ முடியும். அதனால் ஆண்டவர் சொல்றார், உங்களுக்குள்ளே சமாதானம் இருக்கான்னு பாருங்கள். துன்மார்க்கருக்கு சமாதானம் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. அவருடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு அப்படின்னு ஆண்டோடைய வாசனம் சொல்லுது. அப்போ நம்ம வேதத்தை நேசித்து அவருடைய வார்த்தைக்கு உண்மையாகவே நம்ம கீழ்ப்படிஞ்சோன்னா, இப்போ பாருங்கள், நமக்கு அந்த மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் எத்தனையோ வார்த்தைகளை பேசிகிட்டு இருக்கார். ஆவியில் எளிமை உள்ளவங்களாக இருங்க, துயரப்படுறவங்க, உங்கள் பாவத்துக்காக நீங்கள் துக்கப்பட்டு சீர்படுறணும். ஆண்டவர் சொல்கிறார், சாந்த குணம் உள்ளவங்களாக இருங்க, உங்கள் கோபத்தை விட்டுருங்க, நீதியின் மேலே அவர் மேலே பசிதாகம் உள்ளவங்களாக இருங்க, இரக்கம் உள்ளவங்களாக இருங்க, இருதயத்தில் சுத்தம் உள்ளவங்களாக இருங்க அப்படின்னு ஆண்டவர் எத்தனையோ வார்த்தை நம்மகிட்ட பேசிகிட்டே இருக்கிறார். இந்த வார்த்தைகளின்படியே நம்முடைய வாழ்க்கை சரிப்படும் என்றால் தேவ சமாதானத்தால் நம்ம உள்ள நிரம்பி இருக்கும். அப்படி நம்ம நிரம்பி இருக்கும் போது நம் நிமித்த கலக்கத்தை ஆண்டவர் வரவிட மாட்டார். சமாதானம்தான் ஒரு இடத்துல உண்டாகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொல்ற, உங்களுக்குள்ளே சமாதானம் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அடுத்து சங்கீதம் 120ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் 7ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதக்காரன் சொல்லுகிறார், சங்கீதம் 120:6-7 அவர் சொல்கிறார், சமாதானத்தை பகைக்கிறவரிடத்தில் என் ஆத்துமா குடியிருந்தது போதும், நான் சமாதானத்தை நாடுகிறேன், அவர்களோ நான் பேசும்போது யுத்தத்துக்கு எத்தனப்படுகிறார்கள். சங்கீதக்காரன் சொல்லுகிறார், நான் சமாதானத்தை தான் நாடுறேன்,
ஆனால் நிறைய பேர் சமாதானத்தை பகைக்கிறவங்களா இருக்காங்க. அவங்கக்கிட்ட என்னால் குடியிருக்க முடியாதுன்னு சொல்கிறார். நான் சமாதானத்தை நாடுறேன், அவங்க ஆனால் யுத்தத்துக்கு தான் எத்தனைப்படுறாங்க. இப்படிப்பட்டவங்க நிறைய பேர் நம்ம நடுவில் இருப்பாங்க, நம்ம வீட்டுக்குள்ளே இருப்பாங்க, நம்ம சபைக்குள்ளே இருப்பாங்க. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நாம் சமாதானத்தை பகைக்கிறவங்களாக இருக்கக்கூடாது. என்ன அவங்களுக்குள்ளே எனக்குள்ளே ஒரு சமாதானமாக போங்க அப்படின்னு சொன்னால் என்ன எங்களுக்குள்ளே சமாதானம், இனிமேல் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி நாம் பிரிவினையை நாடுகிறவர்களாய், பிரிவினையை விரும்புகிறவர்களாய் நாம் இல்லாமல் சமாதானம், தேவனால் உண்டாகிற சமாதானம், சாத்தானால் உண்டாகிற சமாதானம் நமக்கு தேவையில்லை. அவன் போலியான சமாதானத்தை கொண்டு வருவான். ஆண்டவர் சொல்லுகிறார், தேவனால் உண்டாகிற சமாதானம் அன்பினால், அவருடைய அன்பினாலும் அவர் கொடுக்குற மன்னிக்கிற சுபாவங்களாலும் தான் வரும். அப்போ ஆண்டவர் சொல்றார், இந்த சமாதானத்தை நாடுகிறவர்களாக நம்ம இருக்கணும், நம்ம சமாதானத்தை பகைக்கிறவங்களாக இருக்கக்கூடாது. சங்கீதக்காரன் சொல்கிறார், அவங்க மத்தியில் நம்மளால் குடியிருக்கவே முடியாது. அவங்க பேசினாலே சண்டை போடுற மாதிரி தான் பேசுவாங்க. அவங்க பேசினாலே யுத்தம் பண்ணுறதுக்கு தான் நிற்பாங்க, பிரிவினையை கொண்டு வரக்கு தான் நிற்பாங்க. அப்படிப்பட்டவங்களோட நம்ம சமாதானமாக வாழவே முடியாது. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் சமாதானத்தை நாடுறவங்களாக தான் இருக்கணுமே ஒழிய சமாதானத்தை பகைக்கிறவர்களாக என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறார். அப்போ நம்ம சமாதானத்தை கொண்டு வருகிறவர்களாய், சமாதானம் உண்டாவதற்கு ஒரு ஆண்டவரை போல நம்ம பயன்படுகிறவர்களாய், சமாதானம் பண்ணுகிறவர்களாக நம்ம வாழணும். அப்படின்னா ஆண்டவர் சொல்றார், நம்ம 3 விதத்தில் நம்ம அதை செய்யணும். நம்ம அப்போ தான் சமாதானம் பண்ணுகிறவர்களாய் வாழ முடியும். முதலாவது, சாத்தானால் பிரிவினைகளும் குழப்பங்களும் கலகங்களும் நம்முடைய குடும்பத்துக்குள்ளே, கணவன் மனைவி என்ற உறவிலே, பெற்றோர் பிள்ளைகள் என்ற உறவிலே, இன்னுமாய் திருச்சபையில் நம்முடைய உறவுகளிலே, நம்முடைய விசுவாசிகள் மத்தியில், ஊழியர்கள் மத்தியில் இருக்கிற உறவிலே பிரிவினைகளையும் கசப்புகளையும் வெறுப்புகளையும் சாத்தான் கொண்டு வரும்போது நாம் அதற்காய் ஜெபிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. முதலாவது சமாதானம் பண்ணுறவங்க அது காரியங்களுக்காக ஜெபம் பண்ணணும். அதை விரும்பி ஆண்டவர் அந்த பிரிவினைகளை அழித்து சமாதானத்தை உண்டு பண்ணணும்னு சொல்லி நம்ம ஜெபிக்கணும். ஆண்டவர் 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரத்தில் பவுல் சொல்கிறார், பிரதானமாய் சொல்கிற புத்தி என்னவெனில், நீங்கள் கலகமில்லாமல் அமைதியுள்ள ஜீவனம் பண்ணணும்னா தேசத்தில் இருக்கிற ராஜாக்களுக்காக, அதிகாரம் உள்ளவங்களுக்காக, எல்லா மனுஷருக்காக நீங்கள் ஜெபிக்கணும்னு சொல்கிறார். அப்போ தேசத்தில் கூட ஒரு சமாதானம் வேணும்னா நாம் கர்த்தருடைய பிள்ளைங்க அதிகாரத்தில் இருக்கிற எல்லாருக்காக நம்ம ஜெபிச்சா மட்டும்தான் அங்கே நடக்கும். நாம் ஜெபிக்கவில்லை என்றால் தேசம் பிரிவினைனாலும் குழப்பத்தினாலும் கலகத்தினாலும் நிரம்பிக் கொண்டே இருக்கும். அப்போ ஆண்டவர் சொல்றார், ஜெபம், நம்ம குடும்ப சமாதானமாக இருக்கணுமா நம்ம ஜெபிக்கணும். கணவன் மனைவி கடையில் நம்ம சமாதானமாக ஒருமனமாக இருக்கணுமா நம்ம ஜெபிக்கணும். பெற்றோர் பிள்ளைகளிடத்தில் உறவு சரியாக இருக்கணுமா நம்ம ஜெபிக்கணும். நாம் ஜெபித்தால் எல்லா காரியங்களுக்கும், ஒருவேளை பிரச்சனை ரொம்ப அதிகமாக இருக்கா, எத்தனையோ கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கிறத நம்ம பார்க்குறோம். உபவாசத்தோடும் கண்ணீரோடும் நம்மை தாழ்த்தி நம்ம ஜெபிக்கணும். நம்ம ஜெபிக்கும் போது கர்த்தர் அந்த சமாதான குலைச்சல்களை மாற்றுவார். ஒருவேளை முதல்ல ஜெபிக்க வைப்பார் ஆண்டவர். அடுத்து என்ன செய்யணும், ஜெபிக்கிறவங்க செயல்பட வைப்பார். எப்படி செயல்பட வைப்பார்? ஆண்டவர் சொல்லுங்க, உங்களை தாழ்த்தி இறங்கி போ அப்படின்னு சொல்வார். நீ விட்டு கொடு, இந்த இடத்துல நீ மன்னிச்சிரு, இந்த இடத்துல நான் எப்படி இருந்தேன் நீ யோசித்து பாரு, என்னை தாழ்த்தி நான் சிலுவையில் இறங்கி வந்தேன் இல்லையா, நீ இந்த இடத்துல மன்னிச்சிரு அப்படின்னு ஆண்டவர் நமக்கு சொல்லுவார். அப்போ அவர் சொல்கிற மாதிரி ஒருவேளை உங்கள் மேலே ஒரு பக்கம் நம்ம மேலே அந்த இடத்துல நாம் இறங்கி செயல்பட வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு ஒரு சூழ்நிலை இருந்தால் கூட ஆண்டவர் நமக்கு உணர்த்துவார் என்றால் நாம் இறங்கி மன்னித்து நாம் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கும் போது அந்த உறவுகளில் இருக்கிற அந்த போராட்டங்களை கர்த்தர் மாற்றிடுவார், ஒரு சமாதானத்தை உண்டு பண்ணிடுவார். நாம் ஒருவரையொருவர் மன்னித்து ஒருவரிடத்தில் ஒருவர் நாம் அன்பு செலுத்தும் போது அந்த இடத்துல பிரிவினைகள் மாறுகிறது, சமாதானம் உண்டாகிறது. அப்போ ஆண்டவர் சொல்றார், ஜெபிக்கிறவங்க மட்டும்தான் அதை செயல்படுத்த முடியும். நாம் ஜெபிக்கும் போது நம்முடைய குறைகளை ஆண்டவர் சரிப்படுத்துகிறார், நமக்குள்ள தேவ அன்பை ஊற்றுகிறார். அடுத்து ஆண்டவர் நீ இதை செய்யின்னு சொல்லும் போது நமக்கு செய்ய அவர் கிருபை தருகிறார். அப்போ அன்பு, மன்னிப்பு, ஒருவரிடத்தில் விட்டு கொடுத்தல், நம்ம தாழ்த்தி இறங்கி போகுதல், இப்படிப்பட்ட சுபாவங்கள் மூலமாகத்தான், இப்படிப்பட்ட சுபாவங்களிலே ஆண்டவர் சொல்கிறபடி நாம் செயல்படும் போது நம்மளா ஒரு இஷ்டத்துக்கு செயல்படணும்னு அவசியம் இல்லை. தேவன் நமக்கு எதை உணர்த்துகிறாரோ அதன்படி நம்ம செயல்படும் போது கட்டாயம் அந்த இடத்துல உறவுகளிலே சாத்தான் கொண்டு வருகிற
சமாதான குலைச்சல்கள் மாறும், பிரிவினைகள் அழிக்கப்படும், சமாதானம் உண்டாகும். திருச்சபைக்குள்ளே கூட நம்ம அப்படி தான் செயல்படணும். எல்லாருக்குள்ளேயும் ஏதாவது ஒரு குற்றங்கள் இருக்கும், குறைகள் இருக்கும். ஆனால் அதை நம்ம மன்னிக்கிறவங்களா, குறைகளை மன்னித்து அவங்கள ஏற்றுக்கொள்கிறவங்களா, நம்ம சமாதானத்தோடு கடந்து போகிறவங்களா இருக்கும்போது மட்டும்தான் சமாதானம் பண்ணுகிறவர்களாய் நாம் செயல்பட முடியும். அடுத்த ஆண்டு சொல்றார், இந்த சமாதானத்தை இழந்து இன்றைக்கி உலகம் முழுவதும் ஜனங்கள் தவிக்கிறாங்க. அவங்க நம்ம தேசத்தில் இருக்கிறாங்க, நம்ம வாழ்கிற மக்கள், நம்ம சந்திக்கிற மக்கள் அப்படி இருக்கிறாங்க. அவங்களுக்குள்ள தேவனுடைய சமாதானம் வருவதற்கு நாம் செயல்படணும். அதுக்கு என்ன செய்யணும்? சமாதானத்தின் சுவிசேஷத்தை அறிவிக்கிறவங்களா நம்ம மாறணும். அதான் ஆண்டு சொல்ற, சமாதானத்தின் சுவிசேஷத்தை அறிவிக்கிறவனுடைய பாதங்கள் எத்தனை அழகாக இருக்கிறதுன்னு சொல்கிறார் ஆண்டவர். அப்போ ஆண்டவர் இயேசு தான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் சமாதானத்தை கொடுக்க முடியும். அந்த சமாதானம் இல்லாமல் இருக்கிறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. அந்த பணியை நாமும் நம்மால் இயன்ற மட்டும் சமாதானத்தை இழந்து தவிக்கிற மக்களுக்கு இயேசு உனக்கு சமாதானம் கொடுப்பார், இயேசு உனக்கு விடுதலை கொடுப்பார், இயேசு உன் கண்ணீரை துடைப்பார், உன் பாவத்திலேருந்து உனக்கு விடுதலை தருவார்னு சொல்லி அந்த சுவிசேஷத்தை நாம் அறிவிக்கும் போது சமாதானத்தை அவங்க பெற்றுக்கொள்வாங்க. அப்போ சமாதானம் பண்ணுகிறவர்கள் அதுக்காக நம்ம ஜெபிக்கணும். அதுக்காக நம்ம ஆண்டவர் எப்படி செயல்பட சொல்கிறாரோ அதை நம்ம தான் முந்தி அதில் செயல்படணும். கர்த்தர் சொல்கிற விதத்திலே நாமளாக நம்முடைய மாம்சத்தின்படி அல்ல. அடுத்து அந்த சமாதானத்தை சுவிசேஷமாய் நாம் அறிவிக்கணும் அப்படின்னு சொல்கிறார். அப்போ இப்படிப்பட்ட பிள்ளைகள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள் என்று சொல்லுகிறார் இல்லையா? சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். அப்போ ஆண்டவர் நமக்கு சமாதானக்காரனராக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் சமாதானத்தை இழந்த நமக்கு சமாதானத்தை கொடுத்தார். அதனால் நம்ம ஒரு நாளும் தேவனுடைய சமாதானம் குலைக்கிற வரமாய் நம்ம செயல்பற்றவே கூடாது. யாரையும் நம்ம காயப்படுத்திடக்கூடாது, யாரையும் வார்த்தையினால் பேசி அவங்க சமாதானத்தை நம்ம கெடுத்துடக்கூடாது, யாருடைய சமாதானமும் குலைஞ்சு போகிறதற்கு நாம் காரணராக இருக்கக்கூடாது. ஒருவேளை யாரிடத்துலையுமே நம்ம சமாதானத்தை கொண்டு வருகிறவர்களாய், இணக்கம் உள்ளவர்களாய், இசைந்த ஆத்துமாக்களாய் நம்ம தாழ்மையோடு செயல்படுவோம் என்றால் சமாதானம் பண்ணுகிறவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். அந்த கிருபை ஆண்டு நமக்கு தரும்படியாக நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, எங்களோடு பேசின அந்த அன்பு வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். நீர் சமாதானக்காரனராக எங்கள் வாழ்க்கையில் வந்தீரப்பா. பாவத்து நிமித்தம் சமாதானத்தை இழந்த எங்கள் வாழ்க்கையில் உம்முடைய சமாதானத்தை நீ கொடுத்தீர் ஆண்டவரே. அதுபோல் இந்த நாளிலே சமாதானம் இல்லாமல் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராக இருந்தாலும் அவங்களுக்குள்ளே சமாதானத்தின் தேவன் இறங்கி வந்து உம்முடைய சமாதானத்தை நீ கொடுப்பீராக. சமாதான குலைச்சலை உண்டு பண்ணுகிற எல்லா பிசாசின் கிரியைகளும் அவங்க வாழ்க்கையை விட்டு இயேசுவின் நாமத்தினாலே அழிந்து போகும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். எந்தெந்த குடும்பத்துக்குள்ளே பிரிவினைகளையும் போராட்டங்களையும் குழப்பங்களையும் கலக்கங்களையும் கொண்டு வந்து சத்துரு சமாதானத்தை கெடுத்து கொண்டிருக்கிறானோ அந்த இடத்துல இயேசுவின் வல்லமை இறங்கட்டும் அப்பா. சமாதானம் அந்த குடும்பத்தில் இறங்கி வரட்டும் சுவாமி. ஆண்டவரே, அந்த குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகள் சமாதானம் பண்ணுகிறவர்களாய் தங்களை தாழ்த்தி ஆண்டவரே அன்போடு மன்னிப்போடு செயல்பட உதவி செய்யுங்கப்பா. எங்கள் தொடர்ந்து இதை கேட்டுக்கொண்டிருக்க எங்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலும் நாங்கள் சமாதானம் பண்ணுகிறவர்களாய் காணப்பட, அதற்காய் ஜெபிக்க, அதற்காய் நாங்கள் செயல்பட, நாங்கள் சுவிசேஷத்தை அறிவிக்க எங்கள் எல்லாருக்கும் கிருபை தாரும். நீர் அப்படி செய்வதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள தகப்பனே. ஆமேன், ஆமேன்.